பயம் 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 எல்லாத்துக்கும் பயம், எதுக்கும் பயம், எப்பவும் பயம், எந்த காரியத்தை தொட்டாலும் பயம். பயப்பட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்க பயந்த காரியம் நடந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பயம் அவங்க வாழ்க்கையிலுடைய ஒரு எடுபடாத ஒரு பார்ட்டாகவே இருக்குது. இந்த மாதிரி பயப்படுறவங்களா நீங்கள்? பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாழ்வு தரும் வார்த்தைக்கு உங்களை யாவரும் நாங்கள் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாமல், ஆமீன், பயப்படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். நான் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ பயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்மளை தவறான திசையில் திசை திருப்பிடுது. பாருங்கள், பயத்தை நம்ம மேற்கொள்ள வேணும்னு சொன்னால் நம்ம ஃபெய்த்துக்குள்ளாக போக வேணும். பாருங்கள், ஃபெய்த்துக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பயம் உங்களை ஓவர் கம் பண்ணாது, ஃபெய்த் உங்களை ஓவர் கம் பண்ணிடும். அதான் ஒரு சேயிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், when fear knocks your door, let the faith goes and open the door. அதாவது உங்களுடைய பயம் உங்கள் இருதயத்தின் கதவை தட்டும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் போய் அந்த கதவை திறக்க வேண்டுமாம்மா. அப்போ விசுவாசம் போய் கதவை திறக்கும் போது விசுவாசத்தை பார்த்து பயம் ஓடிடும். பாருங்களேன், நிறைய பேர் உங்கள்கிட்ட ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். உங்கள்கிட்ட 2 மிருகம் இருக்குது. அந்த மிருகத்தில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கெட்ட மிருகம், இன்னொன்று நல்ல மிருகம். இந்த 2 மிருகத்தில் எந்த மிருகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எந்த மிருகத்துக்கு நீங்கள் டெய்லி ஃபீட் பண்ணுறீங்களோ, எந்த மிருகத்துக்கு நீங்கள் டெய்லி ஃபீட் பண்ணி அந்த மிருகத்துக்கு வந்து பசி இல்லாமல் பார்த்துக்கிறீங்களோ, அதிகமாக கொடுக்குறீங்களோ, அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், அப்போது நீங்கள் எந்த மிருகத்துக்கு கொடுக்குறீங்க? நீங்கள் நெகட்டிவிட்டிக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிகமான காரியத்தை ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவிட்டி வளர்ந்துட்டே போயிட்டுருக்கும். அப்படியே திரும்பி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, கர்த்தருடைய காரியங்கள் என்ன சொல்லுது, ஜீவனில் சத்திய வார்த்தை என்ன சொல்லுது, நான் சாட்சி கேட்க போகிற, வசனத்தை கேட்க போகிற, வார்த்தை கேட்க போகிற, அப்படி நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஃபெய்த் பில்டப் ஆகும். பாருங்கள், உங்களுடைய ஃபியரை மேற்கொள்ளணும்னா ஃபெய்த்து தான் வரணும். பாருங்கள், உங்கள் ஃபியரை டீல் பண்ணுறதுக்கு பவர், வேர்ட் ஆஃப் காட் உள்ளே வரும்போது ஃபியர் உங்களை விட்டு ஓடி போயிரும். பாருங்கள், கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பயத்திலும் பாரத்திலும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் பயத்திலிருந்து வெளிவர கர்த்தாவை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துகிறது இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you and God be with you all. Get to connected with us and God bless you.